Hi friends, good morning. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எய்ம்ஸ் நார்செட்டோட நர்சிங் ஆஃபீஸர் அட்மிட் கார்டு எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னும் ஸோ அந்த எக்ஸாமுக்கு முன்னாடி என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் ஃபாலோ பண்ணோம் அப்படிங்கிறதையும் அவங்க ஒரு நோட்டிஃபிகேஷனாகவே விட்டுருக்காங்க இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ எப்படி அதை டவுன்லோட் பண்ணுறது, என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் அவங்க கொடுத்துருக்காங்க, என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஒரு வரி விடாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் புரியும். ஸோ கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு இதில் வேலையே இல்லை. எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு போனீங்கன்னாவே உங்களுக்கு ரொம்ப கிளியராக நீங்கள் பயம் இல்லாமல் பதட்டம் இல்லாமல் உங்களோட டாக்குமெண்ட்ஸை ப்ராப்பராக எடுத்துகிட்டு போகலாம். அட்மிட் கார்டோட சேர்த்து என்ன எடுத்துகிட்டு போகணும், என்ன எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படிங்கிறத ஒரு பிளான் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இந்த சைடில், அதாவது இந்த அட்மிட் கார்டு சைடில் உங்களுக்கு எந்த டென்ஷனும் இருக்காது. ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், நம்ம எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்லையும் ஒன் பை ஒன் சொல்லலாம். ஸோ அது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். யாரெல்லாம் எய்ம்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஃபார்வேர்ட் பண்ணுங்கள், உங்கள் வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள். அவங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எய்ம்ஸ் ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் எக்ஸாமினேஷன் செக்ஷன்லேருந்து டெல்லியிலேருந்து நமக்கு இந்த நோட்டிஃபிகேஷன், அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்துருக்காங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபஸ்ட் லைனு, இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ரெகார்டிங் நர்சிங் ஆஃபீஸர் ரெக்ரூட்மெண்ட் காமன் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் நார்செட் 2022 ஸோ 1 செப்டம்பர் மாதம் 1 இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா இதில் ஹால் டிக்கெட் எப்படி டவுன்லோட் பண்ணணும், ஹால் டிக்கெட்டில் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க, ஸோ எக்ஸாம் என்ன பேட்டர்னில் இருக்கும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறதான் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டாக்குமெண்ட்ஸ் எதெல்லாம் வேலிடிட்டி என்ன, அந்த டாக்குமெண்ட்ஸில் அந்த இன்ஸ்ட்ரக்ஷனில் மீன்ஸ் அட்மிட் கார்டில் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிறது, இது எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதே இன்ஸ்ட்ரக்ஷன் தான் நீங்கள் எல்லா எக்ஸாமுக்கும் யூஸ் பண்ணணும். அதனால் இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை கரெக்டாக பார்த்துக்கோங்க, உங்களுக்கு ஃப்யூச்சரில் ப்ராப்ளமே வராது. ஸோ ஃபஸ்ட்டு ஏல என்ன கொடுத்துருக்காங்கன்னா அட்மிட் கார்டு. இந்த அட்மிட் கார்டுக்கு தி அட்மிட் கார்டு கேன் பி டவுன்லோடட் ஃப்ரம் the www.aimsexam.ac.in இந்த வெப்சைட்டில் using your login credential on my page using the recruitment link and after that clicking nursing officer tab no hard copy will be posted to you. ஸோ நீங்கள் இந்த வெப்சைட்டில் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்டை போட்டு அதில் கேப்சா கோடு இருக்கும், அதை போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட அப்ளிகேஷனோட அந்த ஃபார்ம் ஓப்பன் ஆகும். அந்த அப்ளிகேஷன் ஃபார்முக்கு மெயினில் பார்த்தீங்கன்னா அட்மிட் கார்டுன்னு ஒரு லிங்க் இருக்கும். அதை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அட்மிட் கார்டு டவுன்லோட் ஆகிடும். அதை தான் உங்களுக்கு இந்த இன்ஸ்ட்ரக்ஷனில் இந்த ஃபஸ்ட் லைனில் சொல்லியிருக்காங்க. ஸோ செப்பரேட்டாக உங்களுக்கு அந்த இது சாஃப்ட் காப்பி, அதாவது கம்ப்யூட்டரில் உங்களுக்கு கிடைக்கிறதுனால அவங்க அவைலபிலிட்டி இருக்கிறதுனால உங்களுக்கு ஹார்ட் காப்பி, அதாவது பேப்பரை உங்களுக்கு போஸ்ட்லாம் எதுவும் பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்கள் தான் டவுன்லோட் பண்ணிக்கணும், அதை தான் இதில் சொல்லியிருக்காங்க. தென் பிரிண்ட் 2 copies ஆஃப் அட்மிட் கார்டு. ஸோ 2 அட்மிட் கார்டு, அந்த 2 காப்பி அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ணிக்க சொல்கிறாங்க. ப்ரிஃபரபிளி கலர் பிரிண்ட். ஸோ கலர் பிரிண்ட்டாக இருந்தால் ரொம்ப நல்லது, ஏன்னா அதில் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கிளியராக இருக்கும், உங்களை ஃபோட்டோவும் நல்லா கிளியராக தெரியணுங்கிறதுனால கலர் பிரிண்ட்டாக இருந்தால் நல்லது. 1 copy இஸ் ரெக்கவர்ட் ஃபார் எக்ஸாமினேஷன். ஒரு அட்மிட் கார்டை உங்களுக்கு எக்ஸாமினேஷன் பர்பஸ்க்கு வச்சுக்கணும் உள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கு. அண்ட் அனதர் இஸ் டு பி ப்ரிசர்வ்டு. ஸோ இன்னொரு காப்பியை நீங்கள் ப்ரிசர்வ் பண்ணி வைக்கணும் ஃபார் அட்மிஷன் ஃபார்மாலிட்டிஸ் ஷுட் யூ பி செலக்டட். ஸோ இன்கேஸ் நீங்கள் செலக்ட் ஆனீங்கன்னா அந்த ஃபார்மாலிட்டிஸ்க்காக ஒன்று உங்கள் பக்கத்தில் வச்சுக்கோங்க. ஸோ 2 டவுன்லோட் பண்ணுங்கள். ஒன்று அட்மிட் கார்டு, அந்த உள்ளே போகிற அந்த எக்ஸாமுக்கு உள்ளே போகிற என்ட்ரிக்காக ஒன்று யூஸ் பண்ணிக்கங்க எக்ஸாமினேஷனுக்கு. ஒன்று உங்கள் சைடில் நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா இன்கேஸ் நீங்கள் செலக்ட் ஆனீங்கன்னா அந்த ஃபார்மாலிட்டிஸும் யூஸ் ஆகும். ஸோ ரெண்டாவது அட்மிட் கார்டு பிரிண்ட் அவுட் ஷுட் ஹேவ். ஸோ அந்த அட்மிட் கார்டு பிரிண்ட் அவுட் எடுத்ததுக்கப்புறம் அதில் ஃபஸ்ட்டு லைனில் பார்த்தீங்கன்னா டொமைன் ஐபி அட்ரஸ் இருக்கும். ஸோ எதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணுறீங்க அப்படிங்கிற டொமைன் ஐபி அட்ரஸ் இருக்கும், டேட் இருக்கும், டைம் இருக்கும் ஆஃப் த பிரிண்டிங் இன் த ஃபஸ்ட் லைன் ஆஃப் த டாப். ஸோ ஃபஸ்ட் லைன்லேயே உங்களுக்கு ஐபி அட்ரஸ்ஸு, டேட்டு, டைம் ஆஃப் பிரிண்டிங் இது எல்லாமே இருக்கும். Those admit code that do not have this detail
ஸோ எந்த அட்மிட் கார்ட்லாம் வந்து உங்களுக்கு இந்த டீட்டெயில் இல்லையோ அது வந்து இன்வேலிட். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, தோஸ் அட்மிட் கார்ட் தட் do not have these details shall be treated as invalid. ஸோ அதை இன்வேலிடாக தான் இதை வந்து எடுத்துக்க மாட்டாங்க. and shall not be accepted for any purpose. ஸோ அதை வந்து எதுக்குமே நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதை தான் இதில் சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்காங்க. ஐபி அட்ரஸ்ன்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க, டேட்டு, டைமிங். ஸோ இது மூணுமே உங்களுக்கு ஃபில்அப் பண்ணியிருக்கோம். ஸோ அதுதான் உங்களுக்கு வந்து ஒரு வேலிடான ஒன்று. தென் மூணாவது, ப்ளீஸ் நோட் தட் ஒன்லி ஒரிஜினல் பிரிண்ட் அவுட்ஸ் ஆஃப் அட்மிட் கார்டு. ஸோ ஒன்லி நீங்கள் வந்து எடுக்கிற ஒரிஜினல் பிரிண்ட் அவுட்டை தான் நீங்கள் அங்கே எடுத்துகிட்டு போகிறாப்புல இருக்கும். வித் ப்ராப்பர்லி ஐடென்டிஃபைபிள் டீட்டெயில்ஸ் இன்க்ளூடிங். ஸோ அதில் டீட்டெயில்ஸ், உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து கரெக்டாக இருக்கணும். எது மாதிரினா கிளியர் பிரிண்ட் ஆஃப் அப்லோடட் ஃபோட்டோகிராஃப். ஸோ நீங்கள் அப்லோட் பண்ண ஃபோட்டோ வந்து கிளியராக இருக்கணும், விசிபிளாக இருக்கணும். ஃபோட்டோ காப்பீஸ் ஆர் இம்ப்ராப்பர்லி பிரிண்டட். ஸோ நீங்கள் அதை வந்து ஃபோட்டோ காப்பி ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போகிறதோ இல்லை கிளியராக பிரிண்ட் இல்லை அப்படின்னு இருந்ததுனாவோ அதை வந்து இன்வேலிட் தான். டூ லைட் டூ டார்க் அப்படி இருக்கக்கூடாது. ரொம்ப லைட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப டார்க்காகவும் அந்த பிரிண்ட் இருக்கக்கூடாது. அட்மிட் கார்ட்ஸ் ஆர் நாட் அக்செப்டபிள். ஸோ அதையும் வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. தென் நாலாவது, ப்ளீஸ் செக் ஆல் டீட்டெயில்ஸ் பிரிண்டட் இன் த அட்மிட் கார்டு சச் அஸ் நேம், ஐடி, கேண்டிடேட் ஐடி, அதர் டீட்டெயில்ஸ் அண்ட் ஃபோட்டோகிராஃப். ஸோ உங்களோட அட்மிட் கார்டில் நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கான்னு. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வந்து கரெக்டாக இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த அவங்க மெயில் ஐடி ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதில் வந்து நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணி உங்களதை கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ தான் இன்கேஸ் எனி டிஸ்கிரிபன்சி. ஸோ இன்கேஸ் வேறு ஏதாவது மிஸ்மேட்ச் ஆச்சு, செக் த டீட்டெயில்ஸ் இன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்லிப். ஸோ உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் அந்த ஃபார்மில் உங்களோட டீட்டெயிலும் இதில் உள்ள டீட்டெயிலும் ஒரே மாதிரியே இருக்கான்னு பாருங்கள். இன்கேஸ் இல்லை அப்படின்னா ப்ளீஸ் சென்ட் த இமெயில் டு த அசிஸ்டன்ட் கண்ட்ரோலர். ஸோ நீங்கள் இமெயில் அனுப்பணும் அசிஸ்டன்ட் கண்ட்ரோலருக்கு எக்ஸாமினேஷன் செக்ஷனில் ஃப்ரம் யுவர் ரிஜிஸ்டர்டு இமெயில் ஐடி. ஸோ உங்களோட ரிஜிஸ்டர்டு இமெயில் ஐடியிலேருந்து தான் அந்த மெயில் பண்ணணும். அப்போ தான் அவங்க உடனே ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. இமெயில் ஃப்ரம் த அதர் இமெயில் ஐடி ஷால் நாட் பி ரெஸ்பாண்டட் டு. ஸோ அதர் மெயிலேருந்து நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அவங்க ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க இமீடியட்டாக. ஸோ உங்கள் மெயில் ஐடியிலேருந்து இமீடியட்லி ப்ரொவைடிங் ஆல் டீட்டெயில்ஸ் ஸோ தட் நெசசரி கரெக்ஷன் கேன் பி மேடு. ஸோ உங்கள் மெயில் ஐடியில் என்னென்ன ப்ராப்ளம்லாம் உங்கள் ஐடி அந்த அட்மிட் கார்டில் இருக்கோ அதை வந்து கரெக்டாக நீங்கள் வந்து மெயில் பண்ணணும். என்னென்ன ப்ராப்ளமோ எல்லாத்தையும் மெயில் பண்ணணும். தேவைப்பட்ட உங்களோட அந்த அட்மிட் கார்டோட ஒரு ஃபோட்டோ காப்பியை கூட நீங்கள் வந்து அதில் வந்து ஸ்கேன் காப்பியை கூட அதில் அப்லோட் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆறாவது, ப்ளீஸ் ரீட், அண்டர்ஸ்டாண்ட் த கண்டென்ட்ஸ் அண்ட் சைன் த டிக்ளரேஷன் வித் பிளேஸ் அண்ட் டேட். ஸோ உங்களோட அட்மிட் கார்டில் இருக்க இன்ஸ்ட்ரக்ஷனை கரெக்டாக படிங்க. அதை தவிர நீங்கள் வந்து டிக்ளரேஷனையும் வந்து ஃபில்லப் பண்ணுறாப்புல இருக்கும், சைன் பண்ணி அதில் வந்து பிளேஸ் எங்கேருந்து நீங்கள் வந்து அந்த அட்மிட் கார்டை சைன் பண்ணுறீங்களோ, சென்னை, தமிழ்நாடுன்னு போடலாம், சென்னைன்னு போடலாம், திருச்சின்னு போடலாம். ஸோ பிளேஸ் அண்ட் டேட்டையும் அதில் மென்ஷன் பண்ணணும். ஸோ ஏழாவது, ரீட் திஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் எக்ஸ்ட்ராக்ட் சம் இம்பார்ட்டன்ட் ஒன்ஸ் இன் அட்மிட் கார்டு. ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் அது தவிர வேறு என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்களோ அது எல்லாத்தையும் நீங்கள் வந்து கரெக்டாக படிச்சுக்கோங்க. திஸ் ஆர் டு பி ஃபாலோடு. ஸோ என்னென்ன சொல்லியிருக்காங்களோ அது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணோம். தென் 8, இஃப் யூ ஹாவ் எனி டிஃபிகல்ட்டி. ஸோ உங்களுக்கு அதை படிக்கிறதுலையோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுலையோ ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நீங்கள் வேறு யாராவது இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படி இல்லைன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸு உங்களோட பெரியவங்கள்ட்ட காமிச்சு யாருக்கு தெரியுமோ அவங்கள்ட்ட நீங்கள் வந்து ஹெல்ப் வாங்கி நீங்கள் வந்து அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ப்ளீஸ் நோட் தட் இன் கேஸ் ஆஃப் அட்மிட் கார்டு இஸ் இன்கரெக்ட். ஸோ அட்மிட் கார்டில் உங்களுக்கு ஏதாவது மிஸ்மேட்ச் ஆகுது, இன்கரெக்ட் ஆகுதுன்னா ரெஸ்பெக்ட் யுவர் என்ட்ரி இஸ் எக்ஸாமினேஷன் இஸ் பி டினைட். ஸோ இன்கேஸ் அதில் ஏதாவது மிஸ்மேட்ச்சு இல்லை இன்கரெக்ட் ஏதாவது இருக்குது, உங்களோட ஃபார்முக்கும் அதுக்கும் மிஸ்மேட்ச் ஆகுதுன்னா கண்டிப்பாக உங்களை வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதை வந்து ஷார்ட்கட்டாக கீழே வந்து அந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருக்காங்கன்னு. ஒன்லி ஒரிஜினல் பிரிண்ட்ஸ் அவுட் அட்மிட் கார்டு ஆர் வேலிட். ஸோ ஒரிஜினல் அட்மிட் கார்டு தான் வேலிட். ஃபோட்டோ காப்பீஸ் அண்ட் பேட் பிரிண்ட்ஸ் ஆர் நாட் அக்செப்டபிள். ஸோ ஃபோட்டோ காப்பீஸ் ஜெராக்ஸும் பிரிண்ட் அவுட் வந்து ரொம்ப பேடாக இருக்குது, அதாவது டார்க்காவோ டல்லாவோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. பிரிண்ட்ஸ் ஷுட் ஹாவ் டொமைன் ஐபி அட்ரஸ், டேட் அண்ட் டைம். ஸோ உங்களோட ஹால் டிக்கெட்டில் டொமைன் ஐபி அட்ரஸும் டேட்டும் கண்டிப்பாக இருக்கணும், டைமும் இருக்கணும். பிரிண்ட் ஷுட் பி
such that photograph irrespective of quality of the pasted photograph and all details are clear, although clear prints are preferable, even clear black and white prints are acceptable. ஸோ நீங்கள் பெட்டர் வந்து நீங்கள் கலர் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிறது பெட்டரு. இன்கேஸ் உங்களுக்கு முடியல அப்படின்னா பிளாக் அண்ட் ஒயிட் கிளியராக இருக்கிறது எடுத்துக்கிட்டீங்கன்னா அக்செப்ட் பண்ணுவாங்க, அதில் ஒன்றும் இஷ்யூ கிடையாது. செக் ஆல் டீட்டெயில்ஸ் பிரிண்டட் இன் த அட்மிட் கார்டு. இன் கேஸ் ஆஃப் டிஸ்கிரிமினன்சி இன்ஃபார்ம் இமீடியட்லி. ஸோ அதுதான் நம்ம ஏற்கனவே சொன்னது தான். டீட்டெயில் ஏதாவது மிஸ் மேட்ச் ஆச்சுன்னா இமீடியட்டாக இன்ஃபார்ம் பண்ணி கரெக்ட் பண்ணிக்கோங்க. ரீட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட், சைன் த டிக்ளரேஷன் அட்மிட் கார்டு, என்ஷூர் ஆல் ரெக்யர்மெண்ட்ஸ் ஆர் கம்ப்ளைண்ட் வித். ஸோ நீங்கள் ஒரு திருப்பு நீங்கள் அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க, நீங்கள் இதில் சொல்லியிருக்க இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் ஃபாலோ பண்ணியிருக்கீங்க, இதில் சொல்லியிருக்க அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னு அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கணும். ஸோ இதுதான் அதில். ஸோ அடுத்த சி, வேலிட் ஐடி ப்ரூஃப். என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா ஐடென்டிட்டி ப்ரூஃப். ஸோ ஒன்லி ஃபாலோயிங் அக்செப்டபிள் வேலிட் ஐடென்டிட்டி ப்ரூஃப் ஃபார் என்ட்ரி இன்டு த. ஸோ எக்ஸாமினேஷன் சென்டருக்கு உங்களுக்கு இந்த ஐடி ப்ரூஃப் மட்டும்தான் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இதை தவிர நீங்கள் எதுவுமே எடுத்துகிட்டு போனால் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. எதுன்னு கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஆதார் கார்டு இன் ஒரிஜினல். ஸோ ஆதார் கார்டு ஒரிஜினல் எடுத்துகிட்டு போகணும், ஃபோட்டோ காப்பி கிடையாது. ஆதார் ஒரிஜினல் பிரிண்ட் அவுட் வித் கிளியர் இமேஜ் ஆஃப் ஃபேஸ். ஸோ அட்மிட் கார்டையும் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போகலாம். அதில் வந்து உங்களோட ஃபேஸ் வந்து கிளியராக இருக்கணும். பாஸ்போர்ட் ஒரிஜினல், ஓட்டர் ஐடி எபிக் இன் ஒரிஜினல். ஸோ ஓட்டர் ஐடியாக இருந்தாலும் ஓகே, ஒரிஜினல் எடுத்துகிட்டு போகணும். பேன் கார்டு வித் ஃபோட்டோ இன் ஒரிஜினல், பேன் கார்டு எடுத்துகிட்டு போகலாம். டிரைவிங் லைசன்ஸ் ஒரிஜினல். ஸோ இதெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். அதுக்கு கீழே ஷார்ட்கட்டாக சொல்லியிருக்காங்க, ஒன்லி தோஸ் ஐடென்டிட்டி ப்ரூஃப் ஆர் மென்ஷன்ட் ஆர் அக்செப்டபிள். இதில் சொல்லியிருக்க மட்டும்தான் அக்செப்ட் பண்ணுவாங்க. ஆல் ஐடென்டிட்டி ப்ரூஃப் ஷுட் பி ஒரிஜினலாக தான் இருக்கணும். ஆதார் ஷுட் பி ஒரிஜினல் அண்ட் கிளியர் பிரிண்ட் அவுட், நாட் ஃபோட்டோ காப்பி. ஃபோட்டோ காப்பி கிடையாது, ஒரிஜினல் தான். ஆல் அதர் ஐடிஸ் இன்க்ளூடிங் 10th போர்டு அட்மிட் கார்டு. ஸோ இதை தவிர வேறு எந்த ஐடி, ஒர்க்கிங் ஐடி, 10th எக்ஸாமோட ஐடி ப்ரூஃப் இதெல்லாம் அக்செப்ட் பண்ணவே மாட்டாங்க. ஃபோட்டோ காப்பி ஆஃப் ஐடிஸ் ஈவன் இஃப் அட்டஸ்டட் ஆர் நாட் அலோட். ஸோ ஃபோட்டோ காப்பியை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு அதை அட்டஸ்டேஷன் பண்ணி எடுத்துகிட்டு போனால் கூட அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸ்கேன்டு ஃபோட்டோஸ் ஆஃப் ஐடி இன் மொபைல் ஃபோன்ஸ் ஆர் நாட் அலோட். ஸோ மொபைலில் நீங்கள் காமிச்சாலும் அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. தென் டி, ப்ரொஹிபிட்டட் ஐட்டம்ஸ். ஸோ எதெல்லாம் தடை செய்யப்பட்டதுன்னா ஆல் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் இன்க்ளூடிங் மொபைல் ஃபோன்ஸ், பேஜஸ், கால்குலேட்டர். ஸோ எலக்ட்ரானிக் ஐட்டம் எதையுமே உங்களுக்கு உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. கரண்ட்டில் எதெல்லாம் ஒர்க் ஆகுதோ, பேட்டரியில் எதெல்லாம் ஒர்க் ஆகுதோ அதெல்லாம் கண்டிப்பாக அலோவ் கிடையாது. ரெண்டாவது, எனி ஐட்டம் கேப்பபிள் ஆஃப் டிரான்ஸ்மிட்டிங் ஆர் ரிசீவிங் இன்ஃபர்மேஷன் ரெகார்டிங் இன்க்ளூடிங் ப்ளூடூத் டிவைஸ் அண்ட் பென் டிரைவ். ஸோ எதெல்லாம் இன்ஃபர்மேஷனை வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பாஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுதோ, லைக் ப்ளூடூத்து, ஃபோனு, பென் டிரைவ், இதெல்லாம் உங்களுக்கு அக்செப்ட் கிடையாது, அந்த உள்ளே எடுத்துகிட்டு போக முடியாது. ரிஸ்ட் வாட்ச் கிடையாது, கிளாக் எடுத்துகிட்டு போக முடியாது, அந்த வாட்ச் டைப் ஆஃப் இதெல்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது. நகை, ஆர்னமெண்ட்ஸ், ரிஸ்ட் பேண்ட், கையில் ஏதாவது போட்டுக்கிறது, கழுத்தில் ஏதாவது போட்டுக்கிறது, தோடு, காகல்ஸ், ஹெட் கியர்ஸ், ஸ்கார்ஃபு, ஜாக்கெட்டு, இதெல்லாம் அலோவ் கிடையாது. ஸோ இது என்னென்ன வேணுங்கிறத ட்ரெஸ் கோடில் சொல்லியிருக்காங்க, நம்ம பின்னாடி சொல்லுவோம். தென் பென், பென்சில், பேப்பர் அதுவும் கிடையாது. அதர் தென் அட்மிட் கார்டை தவிர வேறு எந்த இதுவுமே நீங்கள் எடுத்துகிட்டு போகக்கூடாது. புக்ஸு, கால்குலேட்டர், பேக்ஸு, பாட்டில் எதுவுமே எடுத்துக்கூடாது. தண்ணி உள்ளே கிடைக்கும். நீங்கள் பேப்பரும் எதுவுமே எடுத்துகிட்டு போகக்கூடாது. அட்மிட் கார்டு மட்டும்தான் நீங்கள் உள்ளே எடுத்துகிட்டு போகணும். ஒரு ஐடி ப்ரூஃப் ஒரிஜினல் எடுத்துகிட்டு போகணும். தென் ஷூஸு போட்டு போகக்கூடாது. ஃபுட்வேர் வித் திக் சோல்ஸ், அதாவது கீழே வந்து பாட்டம் வந்து ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி நீங்கள் எதுவுமே போட்டு போகக்கூடாது. அந்த ஹீல்ஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கணும், அதுதான் நீங்கள் போட்டு போகணும். ஸோ ட்ரெஸ் கோடில் அதை சொல்லியிருப்பாங்க, அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. பட்டன் வந்து நீங்கள் போட்டிருக்க ட்ரெஸ்ஸில் பெரிய பெரிய பட்டனாக இருக்கிற மாதிரி இந்த கேமரா மாதிரி டைப்பில் உள்ளதெல்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது. லார்ஜ் பட்டன்ஸ் அலௌடு கிடையாது. கிளாத்திங் நாட் அப்ரோப்ரியேட் ஃபார் த ஆம்பியன்ட் வெதர். ஸோ உங்களோட வெதர் என்னவோ, மீன்ஸ் சென்னை அப்படின்னா சூடாக இருக்கிற வெதருக்கு நீங்கள் போய்ட்டு ஜாக்கெட்டு, உள்ளன் அந்த கிளாத்ஸு இந்த மாதிரி உள்ளதெல்லாம் நீங்கள் போட்டு போகக்கூடாது. அந்தந்த வெதருக்கு தகுந்தாப்புல ட்ரெஸ் கோட் போட்டு போகணும். ஸோ காப்பிங் ஆஃப் கொஸ்டின்ஸ், ஸோ நீங்கள் வந்து உள்ளே கொடுக்குற கொஸ்டினை வேறு ஏதாவது காப்பி பண்ணுற மாதிரி பேப்பர் அந்த மாதிரி எதுவுமே காப்பியெல்லாம் பண்ணக்கூடாது. பேசுகிறது, இடையில எக்ஸாமுக்கு இடையில பேசுகிறது, கேன்வாஷ் பண்ணுறது, அன்ரூலி ஆர் எனி பிஹேவியர் கேப்பபிள் ஆஃப் டிஸ்டர்பிங் ஆர் டிஸ்டர்ப்டிங் த எக்ஸாமினேஷன். ஸோ இடையில நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரியோ இல்லை தடை செய்கிற மாதிரியோ நீங்கள் ஏதாவது பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களை வெளியில் அனுப்பிச்சி விட்ருவாங்க. எனி அதர் ஐட்டம், இன்ஸ்ட்ரக்ஷன், டிசிஷன் மே பி நெசசரி டு பி ப்ரொஹிபிட்டட் பை த எய்ம்ஸ். ஸோ எந்த ஐட்டமும் எய்ம்ஸால் தடை செய்யப்பட்ட எந்த ஐட்டத்தையும் நீங்கள் எடுத்துகிட்டு போகக்கூடாது.
எய்தர் அனௌன்ஸ்டு இன் த வெப்சைட்டில் சொன்னதை தவிர வேறு எதையும் எடுத்துகிட்டு போகக்கூடாது, வெப்சைட்டில் சொல்லியிருக்கிறத மட்டும்தான் எடுத்துகிட்டு போகணும். ஆர் த்ரூ ரெப்ரசன்டேட்டிவ் அட் த சென்டர் as may be record for proper and fair conduction of the examination. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு எதாவது வேணால் நீங்கள் அங்கே உள்ள ரெப்ரசன்டேட்டிவ்கிட்ட சொல்லலாம், அவங்க உங்களுக்கு என்ன பண்ணுமோ அதை பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து ஷார்ட்கட்டாக கீழே ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க. ப்ளீஸ் டூ நாட் கேரி எனி ப்ரொஹிபிட்டட் ஐட்டம் இன் டு திஸ் எக்ஸாமினேஷன் சென்டர். தெர் இஸ் நோ ஃபெசிலிட்டி ஃபார் சேஃப் கீப்பிங் வேல்யூபிள்ஸ் இன் த மோஸ்ட் ஆஃப் சென்டர். ஸோ நீங்கள் வேறு ஏதாவது எடுத்துகிட்டு போய் அதை வந்து வைக்கணுன்னா அதுக்கு வந்து எய்ம்ஸில் வந்து எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் எடுத்துக்க மாட்டாங்க, அங்கே நீங்கள் வைக்க முடியாது, வெளியில் நீங்கள் வேறு யார்ட்டா தான் கொடுத்துட்டு போகணும். ஃபெயிலியர் டு த கம்ப்ளை வித் த எனி அதர் அபவ் வில் பி கன்சிடர்ட் யூஸ் அன்ஃபேர் மீன்ஸ் appropriate disciplinary action will be taken and may be liable to criminal proceeding according to the prevailing laws. ஸோ இன்கேஸ் நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது அன்லாஃபுல், அதாவது ஒரு கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ் மாதிரி ஏதாவது பண்ணிங்கன்னா உங்கள் மேலே வழக்கு தொடர்றதுக்கும் அவங்களுக்கு வந்து ரூல்ஸ் இருக்குது, ரைட்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி எதுவும் பண்ணாதீங்க. தென் ட்ரெஸ்ஸிங் ஃபார் த எக்ஸாமினேஷன். ஸோ ட்ரெஸ் கோட் கொடுத்துருக்காங்க. ஈல ஆல் த கேண்டிடேட்ஸ் ஆர் ரெக்வயர்ட் டு ட்ரெஸ் அப்ரோப்ரியேட்லி ஃபார் த வெதர் அண்ட் கிளைமேட்டிக் கண்டிஷன். ஸோ உங்களுக்கு என்ன கிளைமேட் இருக்கோ அதுக்கு தகுந்தாப்புல ட்ரெஸ் எடுத்துகிட்டு போகணும். ஃபார் எக்ஸாம்பிள் டியூரிங் த சம்மர் யூ ஆர் நாட் எக்ஸ்பெக்டட் டு வியர் ஜாக்கெட்ஸ் அண்ட் கோட். ஸோ சம்மர் சீசனில் கோட்டு ஜாக்கெட் போடுறது வந்து ப்ராப்பர் கிடையாது, அதனால் அந்த மாதிரி போட்டு போகக்கூடாது. லார்ஜ் பட்டன் ட்ரெஸ் நாட் பர்மிட்டட். பட்டன் பெருசாக இருக்கிறது பர்மிட் பண்ண மாட்டாங்க. ஷூஸ் வித் எனி ஃபுட்வேர் திக். ஸோ ஷூஸாக இருந்தாலும் செப்பலாக இருந்தாலும் ஃபுட்வேர் அந்த எதாக இருந்தாலும் கீழே அந்த பாட்டம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாது, சிம்பிளாக இருக்கணும். கேப்பு, ஸ்கார்ஃபு, ஜாக்கெட்டு, காகல்ஸ், கண்ணாடி, பெல்ட்டு, ரிஸ்ட் பேண்டு ஆர் நாட் பர்மிட்டட். ப்ளீஸ் ட்ரெஸ் அப்ரோப்ரியேட்டாக ட்ரெஸ் போடுங்க. தேர் மே பி அ ஃபெசிலிட்டி ஃபார் சேஃப் கீப்பிங் ஐட்டம் ரிமூவ்ட் ப்ரையர் டு என்ட்ரி. ஸோ நோ ஃபெசிலிட்டி. ஸோ ஃபெசிலிட்டி எதுவும் கிடையாது அங்கே. நீங்கள் ஏதாவது கழட்டி வைக்கணும், சேஃபாக வைக்கணும்னா அங்கே ஃபெசிலிட்டி கிடையாது, நீங்கள் தான் அதை மேனேஜ் பண்ணிக்கணும். தென் இன்கேஸ் ஆஃப் ரிலீஜியஸ் பிலீஃப். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு ரிலீஜியஸாக ஏதாவது ஸ்கார்ஃப் கட்டி தான் ஆகணும், இல்லை வேறு ஏதாவது டவல் போட்டு தான் ஆகணும், இல்லை இதை வந்து நாங்கள் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு பர்டிகுலராக உங்களுக்கு ரிலீஜியஸ் ரிலேட்டடாக எதாவது இருந்ததுன்னா ப்ரையராக நீங்கள் வந்து அங்கே எக்ஸாமினேஷன் சென்டரில் அந்த ஃப்ரிஸ்கிங் அந்த செக்கிங் டைமில் நீங்கள் முன்னாடியே போய் சொல்லி அதை வந்து நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் உங்களை என்ட்ரி பண்ண சொல்லுவாங்க. இன்கேஸ் ஆஃப் ரிலீஜியஸ் பிலீஃப் கஸ்டம்ஸ் ரெக்கார்ட் யூ டு வேர் எனி பர்டிகுலர் அட்டையர் யூ ஆர் ரெக்கார்டட் டு ரிப்போர்ட் இயர்லி அட் த சென்டர் அலோ த அடிக்வேட் டைம் ஆஃப் ஃப்ரிஸ்கிங். ஸோ இதுக்காக நீங்கள் ஃப்ரிஸ்கிங் பண்ணுற அந்த செக் பண்ணுற டைமில் முன்னாடியே போய் சொல்லி அதை கரெக்ட் பண்ணிக்கணும். இஃப் யூ டு நாட் கோஆப்ரேட்டிங் டூரிங் ஃப்ரிஸ்கிங். ஸோ இன்கேஸ் நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது கோஆப்ரேட் பண்ணல, அன்கோஆப்ரேட்டிவாக இருந்தீங்கன்னா யூ மே நாட் பி பர்மிட்டட் இன் டு த என்ட்ர எக்ஸாமினேஷன்ஸ் கால். ஸோ உங்களை உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. தென் 7வது ஃப்ரெஷ் டிஸ்போசபிள் மார்க்ஸ் வில் பி ப்ரொவைடட் த எக்ஸாமினேஷன் சென்டர். உங்களுக்கு மாஸ்க் வந்து அங்கே கொடுப்பாங்க ஃப்ரெஷ்ஷாக. நோ கேண்டிடேட் பி அலவுட் டு அப்பியர் வித் தர் ஓன் மாஸ்க். உங்களோட ஓன் மாஸ்க் எடுத்துகிட்டு போகணுன்னு அவசியம் கிடையாது. ஸோ அதில் இம்பார்ட்டண்ட்டாக என்ன கொடுத்தா தெர் இஸ் நோ ஸ்பெசிஃபிக் ட்ரெஸ் கோட் பட் வேர் கிளாத்திங் அப்ரோப்ரியேட். ஸோ ட்ரெஸ் கோடுன்னு ஸ்பெசிஃபிக்காக எதுவும் கிடையாது, ப்ராப்பராக ட்ரெஸ் பண்ணிட்டு போகணும். ஷூஸ் ஃபுட்வேர் விச் திக் சோல்ஸ் ஹை ஹீல்ஸ் ஆர் நாட் பர்மிட்டட். லார்ஜ் பட்டன்ஸ் ஆர் நாட் அலவுட். இன் கேஸ் ஆஃப் ரிலீஜியஸ் பிலீஃப் இருந்ததுன்னா இங்கே முன்னாடியே பர்டிகுலர் அட்டையர் யூ ஆர் ரெக்வயர்ட் டு ரிப்போர்ட் இயர்லியர் ஏன்னா அலோ த அடிக்வேட் டைம் ஆஃப் ஃப்ரிஸ்கிங். இதுதான் சொல்லியிருக்காங்க. எஃப்ல வந்து வாட் யூ ஷுட் கேரி இன் டு த எக்ஸாமினேஷன். ஸோ எக்ஸாமினேஷன் சென்டருக்கு என்னென்ன எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னா யூ ஷுட் கேரி வித் யுவர் ஒன்லி 3 ஐட்டம்ஸ். ஸோ 3 தான் எடுத்துகிட்டு போகணும். ஒன்று ஒரிஜினல் பிரிண்ட் அவுட் அட்மிட் கார்டு வித் சைன்டு டிக்ளரேஷன் அஸ் மென்ஷன்டு ஏ. ஸோ உங்களோட ஒரிஜினல் அட்மிட் கார்டை எடுத்துகிட்டு போகணும், அதோடு சேர்த்து டிக்ளரேஷன் ஃபார்மையும் எடுத்துகிட்டு போகணும். அதுதான் சொல்லியிருக்காங்க. ஸோ 2வது ஒரிஜினல் கிளியர் பிரிண்ட் அவுட் அட்மிட் கார்டு வித் சைன்டு டிக்ளரேஷன் இன் மென்ஷன்ட் ஏ. ஸோ அதை எடுத்துகிட்டு போகணும். 2வது ஒரிஜினல் அண்ட் வேலிட் ஐடி ப்ரூஃப் அஸ் மென்ஷன்ட் பி. ஸோ பி காலத்தில் சொன்ன மாதிரி ஒரிஜினல் வேலிட் ஐடி ப்ரூஃப் ஒரிஜினல் எடுத்துகிட்டு போகணும். ஸோ அது டியூப்ளிகேட் கிடையாது, ஸோ ஃபோட்டோ காப்பி கிடையாது. தென் 3வது இன்கேஸ் நீங்கள் கர்ஃப்யூ பாஸ் ஏதாவது வச்சுருந்தீங்க, ஸோ தடைப்பட்ட ஏரியாவிலேருந்து நீங்கள் வந்திருக்கீங்க, அதுக்கு ஏதாவது பாஸ் வச்சுருக்கீங்கன்னா அதையும் நீங்கள் சப்மிட் பண்ணணும். ஸோ அதில் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் இம்பார்ட்டண்ட்டாக ஃபெமிலரைஸ் யுவர் செல்ஃப் வித் த ரெக்யர்மெண்ட் ஆஃப் என்ட்ரி இன் டு த எக்ஸாமினேஷன் சென்டர். Do not run around the last minute to get proper ID. Without a valid and printout admit card will not be permitted. ஸோ இதுதான் உங்களோட எக்ஸாமினேஷன் சென்டருக்கு முன்னாடியே போயிருங்க. ஐடி கார்டை வந்து கடைசி டைமில் போய் எடுக்க போகிறேன்னு போயிட்டு கஷ்டப்படாதீங்க. ஸோ டென்ஷன் எடுத்துக்காதீங்க. ஸோ ப்ராப்பராக அட்மிட் கார்டு எடுத்துகிட்டு போகணும். இதை தான் அதில் சொல்லியிருக்காங்க. தென் ஐரிஸ் கேப்சர். ஸோ
உங்களோட ஐரிஸ், அந்த ஐஸில் உள்ள ஐரிஸை வந்து கேப்சர் பண்ணுவாங்க, ஸ்கேன் பண்ணுவாங்க. ஸோ அதை பற்றி தான் இதில் சொல்லியிருக்காங்க. எஃப் அதில் என்னென்னா ஆன் ரிப்போர்ட்டிங் அட் த எக்ஸாமினேஷன் சென்டர், எக்ஸாமினேஷன் சென்டரில் ரிப்போர்ட் பண்ணும்போது வித்தின் த ரிப்போர்ட்டிங் டைம் அ ஸ்பெசிஃபிக் அட்மிட் கார்டு. ஸோ அட்மிட் கார்டில் உங்களுக்கு சொல்லியிருக்க ரிப்போர்ட் டைமிங் அக்கார்டிங் நீங்கள் கண்டிப்பாக அந்த டைமில் ரிப்போர்ட் பண்ணணும். கேண்டிடேட் வில் பி செக்டு வேலிட் அட்மிட் கார்டு அண்ட் ஐடி ப்ரூஃப். ஸோ ரிப்போர்ட்டிங் டைம் அப்போ உங்களோட அட்மிட் கார்டையும் வேலிட் ஐடி ப்ரூஃபையும் செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரிஸ்கிங் வில் பி டன் அஸ் பெர் த ப்ரொசீஜர். ஸோ செக்கிங் எல்லாம் அந்த டைமில் நடக்கும். தேர் ஆஃப்டர் ஐரிஸ், ஸோ ஐரிஸ் ஃபோட்டோ அதர் டீடைல்ஸ் வில் பி கேப்சர்ட் பிஃபோர் என்ட்ரி இன்சைட் த எக்ஸாமினேஷன் ஹால். ஸோ எக்ஸாமினேஷன் ஹாலுக்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி உங்களோட ஐரிஸையும் உங்களோட ஃபோட்டோவையும் அவங்க கேப்சர் பண்ணுவாங்க. ஆல் கேண்டிடேட் மஸ்ட் என்ஷூர் த ஐரிஸ் ஹேஸ் பீன் கேப்சர்ட். ஸோ நீங்கள் நீங்களே ஐரிஸ் உங்களை கேப்சர் பண்ணிட்டாங்களா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் செக் பண்ணலன்னா ப்ராப்ளமாகவும் உள்ளே என்ட்ரி அலோவ் பண்ண மாட்டாங்க. இன்கேஸ் நீங்கள் உங்களை மறந்துட்டு உள்ளே என்ட்ரி பண்ணிட்டா கூட நீங்கள் உள்ளே போயிட்டு எக்ஸாமினேஷன் சென்டரில் இருக்க எக்ஸாமினர் இன்விஜிலேட்டர்கிட்ட நீங்கள் கண்டிப்பாக சொல்லு ஐரிஸ் கேப்சர் பண்ணலைன்னு. ஸோ பின்னாடி இன்கேஸ் நீங்கள் செலக்ட் ஆனீங்கன்னா கூட உங்களோட அந்த இதெல்லாம் செக் பண்ணுவாங்க. அப்போ ஐரிஸ் கேப்சர் பண்ணலன்னா உங்களுக்கு ப்ராப்ளமாகவும் பார்த்துக்கோங்க. ஸோ அதுதான் அதில் சொல்லியிருக்காங்க. தென் என்ட்ரி இன் டு த எக்ஸாமினேஷன் சென்டர். ஸோ எக்ஸாமினேஷன் சென்டரில் என்ட்ரி எப்படி பண்ணணுன்னா ரீச்சிங் ஆன் த டைம். ஸோ கரெக்டாக ரீச் அந்த டைமுக்கு முன்னாடி ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்கள் போயிடுங்க. தி ரிப்போர்ட்டிங் டைம் இஸ் த டைம் வென் ஷுட் பி ரீச் த ரிப்போர்ட்டிங் டைம் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே போயிடுங்க. தென் நோ கேண்டிடேட் ஷால் பி பர்மிட்டட் இன் டு த சென்டர் எக்ஸாமினேஷன் சென்டர் ஆஃப்டர் என்ட்ரி க்ளோசிங் டைம். ஸோ என்ட்ரி ஆகிறதுக்கு டைமுக்கு அப்புறம் உங்களை வந்து அதெல்லாம் அலோவ் பண்ணவே மாட்டாங்க. தோஸ் வித் அட்டையர் ரெக்வயர்ட் டு ரிலீஜியஸ் பிலீஃப் கஸ்டம்ஸ் as well as PhD candidate must be reached earlier. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு ரிலீஜியஸ் பிலீஃப் ஏதாவது இருந்தது, இந்த மாதிரி கர்ச்சீஃப் போடணும் இல்லை வேறு ஏதாவது டவல் போடணும், இந்த மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது ரிலீஜியஸ் அந்த கஸ்டம்ஸ் பிலீஃப் இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சம் ரிப்போர்ட்டிங் டைமுக்கு கொஞ்சம் முன்னாடியே போயிட்டு ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டட் பீப்புளும் நீங்களும் கொஞ்சம் முன்னாடியே போயிட்டு இதெல்லாம் ஃபார்மாலிட்டிஸ்லாம் க்ளோஸ் பண்ணிக்கணும். ப்ரொடக்ஷன் ஆஃப் ஐடி ப்ரூஃப் அஸ் இண்டிகேட்டட் குரூப் பி அந்த செக்ஷனில் சொல்லின மாதிரி ஐடி ப்ரூஃப். ஸோ நோ கேரிங் எனி ப்ரொஹிபிட்டட் ஐட்டம், கம்பலிங் வித் ரெக்யர்மெண்ட் ஆஃப் ட்ரெஸ் ப்ராப்பராக பண்ணணும், கோஆப்ரேட் பண்ணணும். எனி அதர் ரெக்யர்மெண்ட் மே பி டிசைடட். ஸோ இதெல்லாம் வந்து ஏற்கனவே நம்ம பேசினது தான். தென் எனி கேண்டிடேட் ஃபவுண்ட் டு பி இன்டாக்சிகேட்டட் வித் ஆல்கஹால். ஸோ இன்கேஸ் நீங்கள் ட்ரிங்க்ஸு ட்ரக்ஸ் இந்த மாதிரி எடுத்துருக்க மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா உங்களை எக்ஸாமினேஷன் சென்டர்லேருந்து எக்ஸ்பெல் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதோட இன்ஸ்ட்ரக்ஷன் இம்பார்ட்டண்ட்டாக ப்ரிப்பேர் இயர்லி, ரீச் இயர்லி. ஸோ கரெக்டாக முன்னாடியே கிளம்பி முன்னாடியே போயிடுங்க. எய்ம்ஸ் டெல்லி வந்து எதுக்குமே உங்களுக்கு ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்க மாட்டாங்க லேட்டாக போனீங்கன்னா, அதான் சொல்லியிருக்காங்க. ஸோ COVID-19 அவுட் பிரேக்கோட அந்த அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணும், அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணும். அட்மிட் கார்டு ரிலீஸ் டு யூ டஸ் நாட் கேரண்டி ரைட் டு அப்பியர் இந்த எக்ஸாமினேஷன் அன்லெஸ் அதர் ரெக்யர்மெண்ட்ஸ் ஆர் கம்பல்சரி வித். ஸோ உங்களுக்கு அட்மிட் கார்டு கிடச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எக்ஸாமினேஷன் சென்டருக்குள்ளே போய் உட்காந்துருவீங்களாம் ஒரு இது கிடையாது. இது வந்து அட்மிட் கார்டு நீங்கள் எல்லா அந்த ஃபார்மாலிட்டிஸையும் க்ளோஸ் பண்ணியிருந்தால் மட்டும்தான், ஃபினிஷ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களை அலோவ் பண்ணுவாங்க. This all selection of subject of verification certificate fulfillment eligibility required to as mentioned at the advertisement. So candidates can be cancelled if lack of fulfillment of eligibility is identified subsequently. So in case நீங்கள் செலக்ட் ஆனால் கூட உங்களோட அவங்க கேட்டிருக்க அந்த இதெல்லாம் ஃபார்மாலிட்டிஸ்லாம் உங்களுக்கு ஃபில்ஃபில் ஆனால் கண்டிப்பாக உங்களை எக்ஸ்பெல் பண்ணிவிடுவாங்க. So please ensure that all requirement eligibility taking examination are fulfilled by you. ஸோ ஒன்ஸ் நீங்களே செக் பண்ணிக்கோங்க எல்லா எலிஜிபிலிட்டி இருக்கான்னு. அவாய்ட் ரன்னிங் ரவுண்ட் த டே ஆஃப் எக்ஸாமினேஷன் ஃபுல்ஃபில்மெண்ட் ஆர் என்ட்ரி இன் டு த எக்ஸாமினேஷன் சென்டர். ஸோ அந்த நேரத்தில் போயிட்டு நீங்கள் அட்மிட் கார்டு எடுக்க போகிறது, ஃபோட்டோவை செக் பண்ணுறது, அந்த மாதிரி டென்ஷன் எடுத்துக்காதீங்க. டு நாட் ஆர்கியூ வித் ஆஃபீஷியல். ஸோ தேவையில்லாமல் அங்கே ஒர்க் பண்ணுறவங்கள்ட்ட ஆர்கியூ பண்ணாதீங்க, இது கரெக்டாக இருக்குது அதை கரெக்டாக இருக்குன்னு. அவங்களுக்கு கரெக்டாக இருந்ததுன்னா அவங்க உங்களை ரெஸ்ட்ரிக்ஷனே பண்ண மாட்டாங்க, அலோவ் பண்ணிடுவாங்க. தேவையில்லாத ப்ராப்ளம் பண்ணக்கூடாது. தென் ஜி ரஃப் ஒர்க்கு. யூஸ் த பேக் ஆஃப் அட்மிட் கார்டு ஃபார் ரஃப் ஒர்க் இஃப் எனி. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு ரஃப் ஒர்க் இருந்தது, ஏதாவது எழுதி பார்க்கணும், நோட் பண்ணி பார்க்கணுன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் உங்களோட அட்மிட் கார்டில் நீங்கள் வந்து பண்ணி பார்த்துக்கலாம். இட் இஸ் மேண்டேட்டரி டு ரிட்டர்ன் அட்மிட் கார்டு அட் த எண்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் சைன்டு வென்எவர் இஸ் ரெக்வயர்டு. ஸோ நீங்கள் உங்கள் அட்மிட் கார்டை எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எதில் போட்டு பார்த்தீங்களோ அந்த கணக்கெல்லாம் போட்டு பார்த்தீங்களோ அதை நீங்கள் வந்து இது தேவைப்பட்டுச்சுன்னா அதில் சைன் பண்ணி நீங்கள் வந்து அதை வந்து எக்ஸாமினேஷன் சென்டரில் சப்மிட் பண்ணுறாப்புல இருக்கும். டு நாட் ரைட் எனி திங் இன் த அட்மிட் கார்டு அதர் தென் த மென்ஷன்ட் எக்ஸ்பிளிட்டி. ஸோ தேவையில்லாதெல்லாம் அதில் எழுதக்கூடாது. தென் யூஸ் பேக் ஆஃப் த அட்மிட் கார்டு ஃபார் ரஃப் ஒர்க். மேக் நெசசரி என்ட்ரிஸ். Return admit card in the end of examination.
Failure to the return of admit card signing as required may result your answer not being evaluated. ஸோ நீங்கள் அட்மிட் கார்டை இன்கேஸ் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் சப்மிட் பண்ணலை, உங்களோட அட்மிட் கார்டு மிஸ் ஆகுதுன்னா உங்களோட எக்ஸாம் பேப்பரை அவங்க வேலிடேட் பண்ண மாட்டாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களோட அட்மிட் கார்டை எவாலுவேட்டர்கிட்ட கொடுத்துட்டு வந்துருங்க. எக்ஸாமினேஷனில் இருக்க எக்ஸாமினர்கிட்ட கொடுத்துட்டு வந்துருங்க. தென் எப்படி ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் டியூரேஷன் வந்து 3 hours இருக்கும். நம்பர் ஆஃப் கொஸ்டின் 200 இருக்கும். டைப் ஆஃப் ஆப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ் வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸாக இருக்கும். கரெக்ட் ஆன்சருக்கு 1 மார்க்கு, இன்கரெக்டுக்கு 1/3 மார்க் வந்து நெகட்டிவ் மார்க்கு. ஸோ அதுதான் இதில் சொல்லியிருக்காங்க. தென் இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் என்னென்னா இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கன்னா ஆல் கேண்டிடேட் ஷுட் பி சப்ஜெக்டட் டு ஃப்ரிஸ்கிங், பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன், எலக்ட்ரானிக் சர்வைலன்ஸ். ஸோ நீங்கள் எல்லா கேண்டிடேட்டும் கண்டிப்பாக செக் பண்ணியிருக்கணும், பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன் பண்ணியிருக்கணும், எலக்ட்ரானிக் சர்வைலன்ஸில் அண்டர்ஸில் நீங்கள் வரணும். ப்ளீஸ் நோட் தட் ரிட்டர்ன் ஆஃப் அட்மிட் கார்டு இஸ் மேண்டேட்டரி போஸ்ட் எக்ஸாமினேஷன். கண்டிப்பாக நீங்கள் உங்களோட கால் டிக்கெட்டை வந்து சப்மிட் பண்ணியிருக்கணும். do not leave examination hall without giving attendance by returning your admit card after completion of the examination. ஸோ எக்ஸாமை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அட்மிட் கார்டை கொடுத்துட்டு உங்களோட அட்டெண்டன்ஸை கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஃபெயிலியர் டு டூ ஸோ மே ரிசல்ட் இன் த நான் எவாலுவேஷன் ஆஃப் ஆன்சர்ஸ். ஸோ இதுதான் நம்ம சொல்லியிருக்கோம். எக்ஸிட் டைம் வந்து ஃப்ரம் எக்ஸாமினேஷன் ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் த எக்ஸாமினேஷன் ஒன்லி நீங்கள் வந்து வெளியில் வர முடியும். அட்மிட் கார்டு கலெக்ஷன் as per the application procedure on the examination, candidates are required to come prepared accordingly. So this is computer based test consists of multiple choice questions. Familiarize with the examination by taking mock test இதில் இருக்குது. ஸோ எல்லோரும் இப்போ ஆல்ரெடி எல்லாருமே வந்து ஆன்லைன் எக்ஸாமினேஷன் வந்து தெரியும் எல்லாத்துக்கும் எப்படி பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் டைம் இருந்தீங்கன்னா நம்ம வந்து ஜிப்மருக்கு ஒரு மோக் டெஸ்ட் போட்டிருக்கோம் எப்படின்ட்டு, அதில் போய்ட்டு நீங்கள் ஒரு தடவை போட்டு பாருங்கள். ஸோ உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுலேயும் மோக் டெஸ்ட் அவைலபிலிட்டி இருந்துச்சுன்னா நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்து பண்ணிக்கலாம். do not use கீபோர்டை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது, ஒன்லி மவுஸ் தான் யூஸ் பண்ணணும். at the beginning of examination please check if questions from the correct subject invisible of computer. at the beginning of examination please check if the questions from the correct subject invisible or the computer. ஸோ அதை வந்து செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்கான்னு, விசிபிளாக இருக்கான்னு. இன்கேஸ் ஆஃப் எனி டிஸ்கன்ஃபர்மேஷன் சப்ஜெக்ட் சீன் கம்ப்யூட்டர் இன்ஃபார்ம் இன்ஜுவல். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு சிஸ்டத்தில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா இமீடியட்டாக இன்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்க. கொஷின்ஸ் மார்க்ட் பை ரிவ்யூ ஷால் நாட் பி எவாலுவேட்டட். ஸோ நீங்கள் வந்து கொஷினை மார்க் பண்ணி நாங்கள் அப்புறமா பார்த்துக்கலான்னு விடுறத வந்து உங்களுக்கு மார்க் கிடைக்காது. ப்ளீஸ் நோட் தட் MCQ ஆர் டிஃப்ரெண்ட் டைப் நீட் டு பி ஆன்சர்ட் அக்கார்டிங் டு த இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் MCQs இருக்கும். அக்கார்டிங் டு தட் அதுக்கு நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணணும். as per policy of AIIMS Delhi 1956 question papers are of strictly confidential and sensitive nature, limited resource, hence not allowed to be disclosed to the public. So accordingly copying of questions and transmitting them any form at any time stage will be viewed serious form of malpractice liable for criminal proceeding. ஸோ நீங்கள் கொஷினை காப்பி பண்ணுறது இல்லை வேறு ஏதாவது ஃபோட்டோ எடுக்கிறது இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் மேலே வந்து ஆக்ஷன் எடுப்பாங்க. queries with questions. So no clarification will be offered on technical aspects of question during examination. ஸோ நர்சிங் ரிலேட்டடாகவோ இல்லை வேறு டெக்னிக்கல் ரிலேட்டடாகவோ நீங்கள் ஏதாவது டவுட் கேட்கணுன்னா அவங்கள்ட்ட கேட்கக்கூடாது, அதை வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. Candidates may write associate dean exam within 24 hours regarding discrepancy of exam. ஸோ கொஷினில் உங்களுக்கு ஏதாவது இஷ்யூ இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து டீனுக்கு வந்து மெயில் பண்ணலாம். மெயில் ஐடி அவங்க கொடுத்துருக்காங்க. Then prepare early and reach early. AIIMS Delhi not for responsible for any restriction. So all requirements of guideline COVID-19 follow பண்ணும். In case of correct subject is not seen in the computer screen, inform in. ஸோ உங்களுக்கு கொஷின் பேப்பர் வேறு ஏதாவது வருது சம்மந்தமே இல்லாமல் வருதுன்னா கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணுங்கள். வேறு ஏதாவது ப்ராப்ளம்னா கண்டிப்பாக இன்விஜுவலேட்டர் சொல்லுங்கள். இந்த அட்மிட் கார்டு ரிலீஸ்டு டு யூ டஸ் நாட் கேரண்டி. ஸோ அதான் மறுபடியும் சொல்லியிருக்காங்க. ஆல் செலெக்ஷன்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு வெரிஃபிகேஷன் ஆஃப் சர்டிஃபிகேட் ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் எலிஜிபிலிட்டி. ஸோ இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான், இதுதான் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நமக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். அவ்வளோதான் டீட்டெயில், அவ்வளோதான். தேங்க்யூ.